இந்த நல்ல காலை பொழுதுக்காக கர்த்தர் கிருபையாய் கொடுத்த இந்த ஆராதனை வேலைக்காக நம்ம எல்லாரும் முதலாவதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து கடந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். விசேஷமாய் நேற்றைய தினத்தில் கர்த்தர் ஓய்வு நாளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். ஓய்வு நாளின் அனைத்து சந்தோஷத்தினாலும் கர்த்தர் நம்மளை நிறைத்தார். இந்த காலை பொழுதுல நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் ஆண்டுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தவர்களாக நாம் எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன், எந்த இயேசு ராஜனை எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஏமேஜ தம்பி. நன்றியோடு நான் துதி பாடுவேன், எந்தன் இயேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன், எந்தன் இயேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கரங்களை உயர்த்தி என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. எல்லாரும் இணைந்து நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன், எந்தன் இயேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நாம். என்றும் நன்றி கூறுவேன் நான். இன்னும் ஒரு முறை என்றும் நன்றி கூறுவேன் நான். இன்னும் ஒரு முறை என்றும் நன்றி கூறுவேன். நல்ல கரங்களை தட்டி தேவன் நமக்கு பாராட்டி, நம்முடைய குடும்பங்களுக்கு பாராட்டி, நம்முடைய திருச்சபைக்கு பாராட்டி, அனைத்து நன்மைகளுக்காக விசேஷமாய் கடந்த ஓய்வு நாளில் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கரங்களை உயர்த்தி சொல்லாமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன், எந்தன் இயேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். மீண்டுமாக என்றும் நன்றி கூறுவேன், என்றும் நன்றி கூறுவேன். நல்ல ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல கூடுகையை இந்த நாளில் கூட புதிய வாரத்தினுடைய முதல் நாளில் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இந்த கூடுகையுடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோமாப்பா. தடைப்பட்ட அனைத்து பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சீக்கிரத்தில் அழைத்து கொண்டு வாங்கப்பா. தொடர்ந்து என்னுடைய அருமையான பிள்ளைகளுடைய வார்த்தையை இந்த நாளை பெற்றுக்கொண்டு உமக்குள் ஸ்திரப்பட இந்த நாளை என்னுடைய திருச்சபைகளுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கிருபையுள்ள கருத்துக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய ஆளுகை பரிபூர்ணமாய் தங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். சபையார் அமர்ந்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளினுடைய காலை வேளையில் கர்த்தரை கூடி ஆராதிக்க இந்த சிறப்பான ஆராதிக்க வந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக மற்றும் ஒரு வாரத்திற்காக, நல்ல காலை பொழுதுக்காக, இந்த சிறப்பு கூடுகைக்காக நல்ல கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தி நாம் எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரரை. பி மேஜர் தம்பி. போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே. மங்க புகழோ மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. மங்க புகழோ மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. அங்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். கங்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை நன்றியுடனே. ஆழ்ந்த செட்டினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. கரங்களை தட்டி ஆழ்ந்த செட்டினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. ஆழி தன்னிலம் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. கரங்களை தட்டி ஆழி தன்னிலம் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மன்னதனிலே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மன்னதனிலே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை பாவம் போக்கியே சாபம் மாற்றியே ரோகம் தொல்லைத்தோனே. பாவம் போக்கியே சாபம் மாற்றியே ரோகம் தொல்லைத்தோனே. ரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. தூயா நெய்யா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே.
துயா நேயா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரே. கரங்களை தட்டி போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. கரங்களை தட்டி ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. ஆழி தன்னிலம் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. கரங்களை தட்டி ஆழி தன்னிலம் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மன்னதனிலே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மன்ன. கரங்களை தட்டி போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடன். நல்ல கரங்களை தட்டி நன்றாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆழ்ந்த சேற்றில் அமிழ்ந்த நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புதுப்பாட்டை உங்க வாயில ஏன் வாயில நம்முடைய நாவில கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல கரங்களை தட்டி தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக அதனால தான் பாடினோம். ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோம். அது மாத்திரமல்ல, ஆழி தன்னிலம் நம்முடைய பாவத்தை நினைச்சிருக்கிறார் தூக்கி எறிந்திருக்கிறார். முதுகுக்கு பின்பாக சமுத்திரத்தின் ஆழத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் தூக்கி எறிந்து. ஒருவேளைக்கு மனிதர்கள் நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் ஒரு காலம் நம்முடைய பழைய பாவங்களை அவர் சுட்டி காண்பிக்க மாட்டார். நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனை மகிமைப்படுத்தி அந்த ஒரு ஸ்டான்ஸாவை மீண்டும் ஒரு முறையாக நாம் இணைந்து பாடுவோம். ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எங்களை தூக்கி எடுத்தீங்களாப்பா, தேங்க்யூன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டான்ஸாவை கரங்களை தட்டி மீண்டும் ஒரு முறையாக பாடுவோம். சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. எல்லாரும் சொல்லுவோம். ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த என்னையே அனைத்து எடுத்தோனே. ஆழி தன்னிலாம் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. ஆழி தன்னிலாம் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மன்னதனிலே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மன்னதனி. கரங்களை தட்டி போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவ தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடன் ஸ்தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி நம்மை ரட்சித்தவரை ரட்சகனை ஸ்தோத்திரம் செய். இன்னொரு முறை ஸ்தோத்திரம் செய்வேனே. ஸ்தோத்திரம் செய் ரட்சகரை. ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேன். கந்தை பொதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை. வானோர்களும் வந்தடி பணிபவனை. வானோர்களும் வந்தடி பணிபவனை.
மந்தையர்கானந்த மாற்றியளித்தோனே மந்தையர்கானந்த வானபரன் என்னும் ஞான குண வானை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு அம்பரமேவிய அன்பு பெற நிற்பொன் பைன் பொன்மல தூவி ஸ்தோத்திரம் செய் ரட்சகரை நம்மை ரட்சித்தவரை ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் சத்தமாய் வானத்திலும் பரிசுத்தத்துல நம்மளை மன்னிக்கிறதுல அவருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் மீண்டுமாக கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலும் ஸ்தோத்திரம் செய்வேனே ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேன் இன்னொரு முறை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய் ரட்சகனை ஸ்தோத்திரம் செய் ஆழ்ந்த செட்டினில் அமிழ்ந்த எம்மையே அன்னைத்து எடுத்தோனே கரங்களை தட்டி ஆழ்ந்த செட்டினில் அமிழ்ந்த எம்மையே அன்னைத்து எடுத்தோனே ஆழி தன்னிலம் பாவம் எரிந்த அன்னை உத்தமனே பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறோம்? இவ்வளோதான் உங்கள் சந்தோஷமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வர ஆண்டவர் நமக்கு பாராட்டின இந்த இரக்கத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த சபை போதகராக இருக்கிற பாஸ்டர் சாம் ஐயா அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதோடு கூட நம்முடைய பாஸ்டர் பிரேமா அவர்களுக்காக, பாஸ்டர் ஐயாவுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நினையாத நேரத்திலும் உங்கள் மத்தியிலே வந்து
இந்த 3 நாட்கள் இந்த பகுதியிலே தங்கி இருக்கவும், உங்களுக்காக ஜெபிக்கவும், சபைகளுக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் கொடுத்த இந்த இரக்கத்தை எண்ணி நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கைகளை தட்டி எல்லா கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் வரணும்னு நினைச்சவங்களுக்கு கூட வர முடியாமல் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கார். அல்லேலூயா. எல்லா காரியங்களுக்கும் பின்னால் ஒரு காரணத்தையும் கர்த்தர் வச்சிருக்கார். ஆகவே உங்களை குறித்து ஏதோ ஒரு தனிப்பட்ட ஆண்டவருடைய நோக்கத்தை உங்களுக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கும்படி, அந்த நோக்கத்தை உங்கள் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் இந்த நாளில் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கார். கைகளை தட்டி நாம் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மை தம்முடைய வார்த்தையினால் நம்மை நிறைக்கும்படி, தம்முடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நம்மை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவர் என்னோடு நீர் பேசுங்க அப்பா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று வாய்களை திறந்து எல்லா ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், என்னோடு நீர் பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உடன்படிக்கையின் தேவன் தம் உண்மையில் பிசகாதவர், உடன்படிக்கையின் தேவன் தம் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்ல என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்ல என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே, இந்த காலவேளையிலும் எங்களை நினைவு கூர்ந்து அழைத்து வந்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, எங்கள் மேல் உம்முடைய ஆவியானவர் இறங்கட்டும், ஆவியானவர் இறங்கட்டும் என்று வாய்களை திறந்து கேட்போம். ஒவ்வொருவரையும் இந்த காலவேளை உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. சிம்சோனின் மீது தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். அவனை கட்டி வைத்திருந்த புது கயறுகள் அனல்பட்ட நூலை போல அறுத்து போயிற்று. இந்த பகல் வேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய சரீரங்களில் ஆவியில காணப்படுகிற கட்டுகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது அனல்பட்ட நூலை போல தெரித்து போவதாக, அனல்பட்ட நூலை போல அருந்து போவதாக. கட்டி வைத்திருக்கிற பொல்லாத
சபிக்கப்பட்ட ஆவிகள் பிரச்சனைகளை கொண்டு ஆண்டவரே பாவங்களையும் அக்கிரமங்களையும் கொண்டு ஆண்டவரே பலவீனங்களை கொண்டு ஜனங்கள் உம்மை துதிக்க விடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அந்தந்த சரணங்கள் இருக்கிற காட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. அனல்பட்ட நூலை போல இப்பொழுது நம்முடைய தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, இதுவரை பெற்றிராத ஒரு வல்லமை, இதுவரை பெற்றிராத ஒரு வல்லமை இந்த காலவேளை நீர் அழைத்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல ஊற்றுவீராக, ஊற்றுவீராகப்பா, ஊற்றுவீராக. எல்லா பலவீனத்தை நான் கடிந்து கொள்ளுகிறேன், எல்லா சாபமான வியாதிகளை கடிந்து கொள்ளுகிறேன். மருந்துக்கு கட்டுப்படாத ஒவ்வொரு பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே இப்பொழுதே சுகம் அடைவதாக, இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. Be healed in the name of Jesus. Be healed in the name of Jesus. இப்பொழுதே உம்முடைய சமூகத்தில் உண்டாகிற பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய சமூகத்திலே உண்டாயிருக்கிற பரிபூர்ண ஆனந்தம் இப்பொழுது தம்முடைய ஜனத்தினுடைய உள்ளத்துல இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். பாத்திரங்களை நிரப்புங்க ஆண்டவரே, ஒரு விசை பாத்திரங்களை நிரப்போ, ஒரு விசை பாத்திரங்களை நிரப்போ. Let their cup runneth over. ஒவ்வொரு பாத்திரங்களை நிரம்பட்டும். கேளுங்க ஆண்டவரே, என் பாத்திரத்தை நிரப்புங்க ஐயா. இந்த அபிஷேகம் போதாது, இந்த வல்லமை போதாது. ஆண்கள் நல்ல கையை தட்டி ஜெபிங்க, அப்படியே உட்கார்ந்துருக்க, நல்ல கையை தட்டி ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராகப்பா. Hallelujah, 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 hallelujah. சொன்னதை செய்து முடிப்பீ, நீ முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டே. சொன்னதை செய்து முடிப்பீ, நீ முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டே. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம், என் கையை கொண்டு என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம், என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு நீ தொடங்கின, என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினை இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நல்ல கைகளை தட்டி, எதற்காக உன்னை கைப்பிடித்தாரோ, எதற்காக உன்னை அழைத்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் ஆண்டவர் உன்னை விடமாட்டார், ஆண்டவர் உன்னை விடமாட்டார்.
இதை காலைவேளை பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படிக்கு ஆவியானவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ பாக்கியவதி, நீ பாக்கியவா. கர்த்தருடைய கரம் உன்மேல இறங்கி இருக்கிறபடியாலே, கர்த்தருடைய கண்கள் உன்னை கண்டிருக்கிறபடினாலே உன்னை பயன்படுத்தும்படிக்கு ஆவியானவர் இந்த காலவில் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி எல்லாம் போதும் ஆண்டவர், நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த அபிஷேகம் போதாது. கணுக்கால அளவு அல்ல, முழங்கால அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீச்சல் ஆழங்களுக்குள்ள கொண்டு போகிற பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா, நிரப்பட்டும், நிரப்பட்டும். வல்லமை, 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 வல்லமை. தேவனுடைய அக்கினி இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடுவதாகப்பா. தேவனுடைய அக்கினி, பரிசுத்த அக்கினி. இதுவரை பெற்றிராத அந்த தேவ வல்லமை, இதுவரை பெற்றிராத அந்த தேவ வல்லமை இப்பொழுது அந்த மகிமை நிரப்பட்டும், நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை நிரப்பிக்கிட்டே இருங்கப்பா, என்னை நிரப்பிக்கிட்டே இருங்க ஆண்டவரே, என்னை நிரப்பிக்கொண்டே இருங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு நீ பேசுவீராக. சற்று நேரம் உடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பின்னாடி உட்கார்ந்துருக்கணும், கொஞ்சம் நீங்கள் இப்படி வந்துட்டா நல்லா இருக்கும். சேரில் உட்கார்ந்துருக்கவங்க, கீழே உட்கார முடிஞ்சவங்க கொஞ்சம் இப்படி வந்துடுங்க. அப்படியே இப்படி ஸ்பிளிட் பண்ணி உட்காந்துருந்தா எங்களுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்துருங்களேன். இல்லை நீங்கள் இந்த பக்கம் உள்ளவங்க கூட இந்த பக்கம் வந்துடுங்க. எந்திரிங்க, வாங்க, சீக்கிரம் வாங்க. எல்லாம் நல்ல பிள்ளைங்க தான், வாங்க பின்னாடி உட்காந்துருங்க. இன்றைக்கி அபிஷேகம் நான் பெறணும் ஆண்டவரே, இப்படி வல்லமை என்னை தொடணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் எழுந்து வாங்க. உங்கள் சேரை கூட எடுத்துட்டு இப்படி முன்னாடி வந்துடுங்க, வாங்க. கொஞ்சம் பெண்கள் கூட இந்த பக்கம் வந்துருங்க, வாங்க. உங்களையே பார்த்துட்டு இருந்தால் எங்கே வேலை கெட்டு போயிடும். நீங்கள் அசைய மாட்டீங்க. நீங்கள் இருக்கிற மாதிரியே அப்படியே இருங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திலும் சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுங்க, முதல்ல எல்லாரும் பைபிளை கையில் எடுங்க. மத்தேயு எடுங்க. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். மனம் திரும்புதலுக்கென்று உங்களுக்கு நான் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ, எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை, அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார், உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். எல்லாம் அந்த வசனத்தை எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மனம் திரும்புதலுக்கென்று உங்களுக்கு நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆகிலும் எனக்கு பின்பாக ஒருவர் வருகிறார், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும்
அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்பா. அல்லேலூயா. இந்த காலவேளை எத்தனை பேர் வாஞ்சையோடு விருப்பத்தோடு தேவனுக்கென்று எழும்ப வேண்டும் என்று வாஞ்சையோடு உட்கார்ந்திருக்கிறீர்களோ, உங்களை ஆண்டவர் நிரப்பும்படி இங்கே வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி, ஆண்டவர் என் மூலம் கிரியை நடப்பிக்க வேண்டும், என் மூலம் தம்முடைய வல்லமை புறப்பட வேண்டும், என் மூலம் ஆண்டவர் என்னை அதிசயங்களை காண செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை விருப்பம் யார் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ உங்களை சந்திக்கத்தான் ஆண்டவர் இந்த கூடுகையை வச்சிருக்கார். நல்ல கையை தட்டி, உங்களை சந்திக்கத்தான் ஆண்டவர் இந்த கூடுகை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். இது நம்முடைய பார்வையில் ஏதோ நினையாத ஏற்பட்ட ஒரு நேரம், ஒரு சமயம் என்று கூட கூடி வருகை கூடுகை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் ஏற்கனவே உங்களை இந்த நேரத்தில் பிடிக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் முன்குறித்த ஒரு நேரம். நல்ல கையை தட்டி, வாயை திறந்து, அல்லேலூயா. கை மட்டும் தட்டக்கூடாது, வாயும் திறக்கணும். இருதயம் திறந்தா தான் வாய் திறக்கும். அல்லேலூயா. சிலவங்க கை மட்டும் தட்டுவாங்க, இப்படியே இருதயம் அடைச்சு இருக்கும். பிசாசு என்ன செய்வான்? இருதயத்தை அடைச்சு வச்சிருப்பா. உங்க இருதயம் அடைக்கப்படக்கூடாதுன்னா வாயை திறந்து நீங்க கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தா போதும், கர்த்தரை உங்களை நிரப்ப போறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மனம் திரும்புதலுக்கென்று உங்களை நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின்பாக ஒருவர் வருகிறார், அவர் உங்களை பரிசுத்த அக்னியினால் உங்களை ஆண்டவர் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரெண்டு விதமான ஞானஸ்நானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று ஜலத்தினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம், மற்றொன்று ஆவியினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம். விசுவாசி அல்லேலூயா சொல்லியிருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் எழுதல. குழந்தை ஞானஸ்நானத்தை பற்றி வேத புஸ்தகம் வசனமே கிடையாது. தெளிப்பு ஞானஸ்நானத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் வசனமே கிடையாது. ரெண்டே ஞானஸ்நானம். ஒன்று ஜலத்தினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம், மற்றொன்று பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அக்னியினாலே கொடுக்கிற ஞானஸ்நானம். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்பா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், ஆனால் அந்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமா? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றீர்களா? இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டு உட்கார்ந்து சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், பரிசுத்த ஆவியை தொடப்படாம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஆகவேதான் பேச தெரியல, ஆகவேதான் பாட தெரியல, ஆகவேதான் எனக்கு சாட்சி சொல்ல தெரியல. காரணம் என்ன? நீ மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற, ஆனா பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேக ஞானஸ்நானத்தை இன்னும் நீ பெறாத காரணத்தினாலதான் இன்றைக்கு நீ தயங்கி உட்கார்ந்து இருக்கிற. எந்த ஒரு மனிதன் ஆவியினாலே தொடப்பட்டிருக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை எழுந்து பிரகாசிக்கும். கையை தட்டி நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த கோவில்பட்டி பகுதியிலே கர்த்தர் உன்னை கொண்டு பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படிக்கு ஆண்டவர் உன்னை தெரிஞ்செடுத்திருக்காரு. உன் குடும்பத்தில் உன்னை தெரிஞ்செடுத்திருக்கிற நோக்கம் என்ன? படித்தவர்கள் 1000 பேர் இருக்க, ஞானவான்கள் 1000 பேர் இருக்க, இந்த உலகத்திலே சம்பத்து படைத்தவர்கள் 1000 பேர் இருக்க, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா, சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். தண்ணீர் முழுக்கினாலே ஞானஸ்நானம் பெற்றவனுடைய வாழ்க்கையில ஒருவேளை பெரிய மாற்றம் இல்லாம போயிடலாம். ஆனா பரிசுத்த ஆவியினாலே தொடப்பட்ட ஒரு மனிதன் வாழ்க்கையில அவனு வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். அவனு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவன். கையை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தண்ணீர் ஞானஸ்நானம் மனுஷனால கொடுக்கப்படுது, ஆனால் அக்கினி ஞானஸ்நானமோ தேவனால கொடுக்கப்படுது. எத்தனை பேருக்கு நான் மனுஷனால ஞானஸ்நானம் வாங்கிட்டு ஐயா அந்த அக்கினினால எனக்கு ஞானஸ்நானம் இன்னும் வாங்கல, இன்னைக்கு அது எனக்கு தாரும் என்று கேட்க போறோம். எத்தனை பேர் வாஞ்சியோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களோ உங்களை நிரப்பத்தான் ஆவியானவர் இன்று நம்ம இங்கே கூடி வர செய்திருக்கிறார். கையை தட்டி என் பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே, என் பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே, அக்கினினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே என்று கேட்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. தண்ணீர் முழுக்கினாலே ஞானஸ்நானம் பெற்றவனுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் பழைய சுபாவம் எந்திரிச்சு வந்துருது, பழைய கோபம் உள்ளிருந்து வந்துருது. ஆனால் அக்கினினால தொடப்பட்டவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய சுபாவங்கள் எல்லாம் சுட்டெரித்து போடுகிறார். கையை உயர்த்தி ஆண்டவரே எனக்குள் இருக்கிற பழைய சுபாவங்கள் ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்படணும். புதைச்சா கூட எந்திரிச்சு வந்துடுது. இது சுட்டெரிக்கப்பட்டது என்று சொன்னால் இது ஒரு நாள் நமக்குள்ள கிரியை செய்யாது. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஆவி என்னை நிரப்பட்டும் என்று கேட்போம். அந்த ஆவி என்னை நிரப்பட்டும் என்று கேட்போம். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். சொல்லுங்க பாப்போம். பரிசுத்தாவி என்றால் என்ன, அக்கினி என்றால் என்ன? ரெண்டும் ஒன்று தானே. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் தானே ரெண்டும். ஏன் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அநேக ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறார். பலவித ஒப்பனையாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறார். அதில் ஒன்றுதான் அக்கினி. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. பரிசுத்த ஆவியானவர் பலவித ஒப்பனை சொல்லப்பட்டிருக்கிறார். காற்றுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறார், தண்ணீருக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறார், புதிய ரசத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறார், புறாவுக்கு ஒப்பனையாக பரிசுத்த ஆவியானவர் காட்டப்பட்டிருக்கிறார். இப்படி ஒலிவ எண்ணெய்க்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி பலவித ஒப்பனைகளினால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறார். இது எல்லாமே ஒன்றுதான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான், ஆனால் அவர் பல விதங்களிலே செயல்படுகிறார். கையை தட்டி பரிசுத்த ஆவியானவர் தண்ணீரை போல அவர் தண்ணீருக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கார் என்று சொன்னால், தண்ணீருக்கு என்ன தன்மையெல்லாம் இருக்கிறதோ அந்த தன்மையுடையவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறார். என்னென்ன தன்மைகள் புறாவுக்கு ஒப்பனையாக இருக்கிறதோ அந்த காரியம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். திராட்சரசத்துக்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறார். என்னென்ன தன்மைகள் எல்லாம் திராட்சரசத்துக்கு உண்டோ அந்த தன்மைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் அக்கினியை போன்றவர். கையை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான், ஆனால் பல தன்மைகளில் அவர் வெளிப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. பல தன்மைகளில் புறாவை போல புறாவினுடைய தன்மைகளை வெளிப்படுகிறார், திராட்சை ரசத்தினுடைய தன்மைகளில் அவர் வெளிப்படுகிறார், தண்ணீருக்கு ஒப்பனையாக அவர் சொல்லப்பட்டு அவர் ஒப்பனையாக சொல்லப்படுகிறார், பலத்த காற்றுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி பல விதங்களில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆவியானவர் ஒருவரே. கையை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணும். ஆவியானவர் ஒருவரே. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. கனிகளில் வித்தியாசம் உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருவர் தான். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 12:6 வாசிக்கிறோம், கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருவரே. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானுடைய
தன்மைகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆவியானுடைய கிரியைகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆவியானுடைய கனிகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆவியானுடைய வரங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் ஒருவரே. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். எந்த மனுஷனை இந்த அக்கினி தொடுகிறதோ அந்த அக்கினி அவனுக்குள்ளாக இருந்து பல கனிகளை புறப்படுவிக்கும். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. எந்த ஒரு மனுஷனை இந்த ஆவியானவர் தொடுகிறாரோ, இந்த அக்கினி தொடுகிறதோ, அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பல வரங்கள் செயல்படும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா, ஆவியானவர் வேற, வரங்கள் வேற இல்ல. எந்த ஒரு மனிதன் ஆவியினால் தொடப்படுகிறானோ அவனுக்குள்ள ஏற்கனவே அந்த 9 வரங்களும் வைக்கப்படுகிறது. எந்த ஒரு மனுஷனை ஆவியானவர் நிரப்புகிறாரோ அவனுக்குள்ளே 9 கனிகளையும் ஆண்டவர் வைக்கிறார். எந்த ஒரு மனுஷனை ஆவியானவர் நிரப்புகிறாரோ அவனுக்குள்ளே பலவித கிரியைகளை கர்த்தர் அவனை கொண்டு செய்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எந்த ஒரு மனுஷனை ஆவியானவர் தொடுகிறாரோ அவனுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரே, ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், ஆனா இந்த கிரியை ஒண்ணுமே என்கிட்ட இல்லப்பா. பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன், ஆனா இந்த கிரியை, இந்த கனிகளோ வரங்களோ இந்த கிரியைகளோ ஒன்று என் வாழ்க்கையில வெளிப்பட மாட்டீங்க. ஏதோ சும்மா அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கேன், ஏதோ நான் கையை தட்டி ஆவியானோட அந்நிய பாஷையில நான் துதிக்கிறேன், ஆனா இந்த வரங்களை ஒன்று எனக்கு கிரியை செய்யலையே, இந்த கனிகள் ஒன்று எனக்கு வரலையே, இந்த கிரியைகள் ஒன்றும் என் வாழ்க்கையில பார்க்க முடியலையே வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் நிரப்பும்படி இங்க வந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பகல் வேளை வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பல நேரத்திலும் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே அவங்களெல்லாம் எடுத்து பயன்படுத்துறீங்களா ஐயா, அவங்களுக்கு கொடுத்த ஆவியானவர் வேற, எனக்கு கொடுத்த ஆவியானவர் வேறையா? ஆவியானவர் பலரும் எடுத்து பயன்படுத்துகிறாரு. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் வேற, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் வேறையா? ஏன் அவர்கள் அப்படி பயன்படுத்துறாரு? ஏன் நம்மள இப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம்? ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். ஆவியானவர் ஒருவர் தான். பெரிய பெரிய ஊழியர்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்குள்ளும் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் அதே ஆவியானவர் தான், நமக்குள்ளும் ஊற்றப்பட்டவர் அதே ஆவியானவர் தான். ஆனால் இந்த ஆவியானவரை பயன்படுத்த நம்ம தவறிட்டோம். தேவ பிள்ளையே, நீ பயன்படுத்த தவறிட்டு உனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தை காட்டிலும், உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் பெரியவரை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். நீ அந்த ஆண்டவரை உணர்ந்திருந்தீனா உனக்குள்ள இருந்த கிரியை வெளிப்பட்டு இருக்கும். அந்த அபிஷேகத்தை நீ உணர்ந்திருந்தேன்னு சொன்னா உன் வாழ்க்கையில கனிகள் வெளிப்பட்டு இருக்கும். அந்த அபிஷேகத்தை நீ உணர்ந்திருந்தீனா உனக்குள்ள இருந்த வரங்கள் செயல்பட்டு இருக்கும். கையை தட்டி ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த வரங்களை செயல்படுத்துகிற, அந்த கிரியைகளை செயல்படுத்துகிற, கனிகள் வெளிப்படுகிற அந்த ரகசியத்தை எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரகசியத்தை எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. பெரிய பெரிய ஊழியர்களை பயன்படுத்தின அதே அபிஷேகம் தான் உனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மகிமை அவர்கள் அறிந்தார்கள், நீ அறியாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. வெறும் பரிசுத்த ஆவியை கை தட்டத்தான் அப்படின்னு நினைக்கிற. பரிசுத்த ஆவியை நமக்கு ஒரு கூட்டம், நமக்கு ஒரு வார்த்தை பெயர் சொல்றாங்க. என்ன? அல்லேலூயா கூட்டம். அல்லேலூயா கூட்டம் இல்லைன்னா நீ பரிசுத்த ஆவியான நீ பெற்றிருக்க மாட்ட. அல்லேலூயா கூட்டம் இல்லைன்னா நீ இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்க மாட்ட. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் ஆவியானவர் யார் என்பதை தனிப்பட்ட வாழ்க்கையில் அறிந்து கொள்ளுகிற இந்த ரகசியத்தை எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. நான் வெறுமனே அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கேன். நான் வாயை திறந்து பேசுனா பிசாசு அலறணும். ஆண்டவரே, நான் வாயை திறந்து பேசுனா வியாதிகள் சுகமடையணும்.
நான் வாயை திறந்து பேசுனா சங்கிலிகள் உடையன. ஆண்டவரே, ஆவியானவரை நீ அறிந்து கொள்ளணும். இந்த அபிஷேகம் என்றால் என்ன? அக்கினி என்றால் யார்? யார் அந்த புறா? எது அந்த திராட்சை ரசம்? எது அந்த பலத்த காற்று? எது அந்த தண்ணீர்? இந்த காரியத்தை, ரகசியத்தை நீ அறிந்திருப்பாய். ஆனால் நீ சும்மா இருக்க மாட்ட. உன்னை சும்மாவே இருக்க விட மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்பாக வருகிறவரோ உங்களை அக்கினினால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த காலவேளை ஆண்டவரே, அந்த அக்கினி என்ன தொடணும். ஆண்டவரே, அந்த அக்கினி என்ன தொடணும். எத்தனை பேர் வாஞ்சையோடு விருப்பத்தோடு உட்கார்ந்து இருக்கீங்களோ, உங்களை தொடத்தான் ஆவியானவர் இந்த கூடுகையை வச்சிருக்கார். இது முன்னிர்ணயிக்கப்பட்ட கூடுகை, இது முன்னாலே தீர்மானிக்கப்பட்ட கூடுகை, இது முன்னாலே ஆயத்தம் பண்ணப்பட்ட கூடுகை. ஆகவேதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆவியில நிறைஞ்சு தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தை ஆண்டவர் இந்த காலவேளை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அபிஷேகத்திலே அளவுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு. விசுவாசி அடுத்ததை சொல்லணும், வாயை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த என்ன அளவு? இடுப்பு அளவு. அடுத்த அளவு நீச்சல் ஆழம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமார் அல்லேலூயா சொல்லுவோம். அபிஷேகத்தில் அளவுகள் உண்டு. நாள்தோறும் அபிஷேகத்தில் வளரணும். விசுவாசி 40 வருஷம் விசுவாசி, 50 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி இருந்த மாதிரியே தான் இருக்க. உனக்குள்ளே மாற்றம் இல்லை. நீயும் யாருகிட்டையும் தாக்கத்தை உண்டு பண்ண மாட்டேங்கிற. இருக்கிற மாதிரியே அப்படியே இருக்கிற. காரணம் என்ன? இந்த ஆவியானுடைய மகிமையை நீ அறிந்து கொள்ளாத காரணம் தான். ஜெபத்தினுடைய மகிமையை நீ அறிந்து கொள்ளாத காரணம் தான். உபவாசத்தினுடைய மகிமையை அறிந்து கொள்ளாத காரணம் தான். ஏதோ வர்ற உட்கார்ற, எந்திரிச்சு போற. தேவனை அறிகிற அறிவு, ஆவியானவரை குறித்த அந்த அறிவு உனக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்குமே. ஆனால் கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்த போறார். இந்த கடைசி காலத்திற்கென்று ஆண்டவர் ஜனங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி கால ஊழியத்திற்கென்று ஆண்டவர் விசுவாசிகளை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிகளை ஆண்டவர் கர்த்தர் கரங்கள் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கடைசி கால எழுப்புதலுக்கென்று என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவர் என்று உள்ளமுடைய யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ உங்களை கர்த்தர் பயன்படுத்த போறாரு. நீ கை நீட்டும் போது பிசாசுகள் அலறும். நீ கை வைக்கும் போது வியாதிகள் சுகமடையும். நீ நடக்கிற இடத்துல அற்புதம், கால் வைக்கிற வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கும். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணும்போது தைல குப்பியை கொண்டு அங்கே சவுலை அபிஷேகம் பண்ணினான். அதே சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது அவனை தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணினான். சவுலை அபிஷேகம் பண்ணும்போது தைல குப்பி, சொல்லுங்க. அதே சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணினார். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அபிஷேகம் ஒன்றுதான். அபிஷேகத்தை பெற்ற அபிஷேகம் அந்த எண்ணெய் இருந்ததான பாத்திரங்களுடைய வித்தியாசம். அபிஷேகம் இருந்ததான அபிஷேகம் பண்ணப்படுகிற அந்த ஒலிவ எண்ணெய் இருந்ததான பாத்திரங்கள் ரெண்டு வித்தியாசம். ஒன்னு குப்பி, இன்னொன்னு வாயை திறந்து பேசுங்க. குப்பியில அபிஷேகம் பெற்ற சவுல் உடைந்து போனான். கொம்புல அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது எழுந்து நின்றான். கையை தட்டி, நல்ல கையை தட்டி. குப்பி என்னைக்கு இருந்தாலும் உடையும்,
இன்னைக்கு குப்பைகளை கர்த்தர் உடைக்க போறாரு. நல்ல கையை தட்டி இன்னைக்கு ஆண்டவர் குப்பைகளை உடைச்சு உன் பாத்திரத்தை கொம்பை போல மாற்ற போகிறார். நீ பெற்ற அந்த அபிஷேகம் பல நேரத்தில் உடைஞ்சிருதையா. நான் பெற்ற அபிஷேகம் பல நேரத்தில் ஆண்டவரே என்னை விட்டு போயிடுது. இந்த அபிஷேகம் வேலை செய்ய மறுக்குது. என்னை கொம்பினால என்னை அபிஷேகம் பண்ணு ஆண்டவரே. என் பாத்திரத்தை கொம்பாய் மாற்றும். குப்பையினால பெற்ற அபிஷேகம் பெற்ற இந்த சவுல் மனம் திரும்ப மறுத்து போனான். கொம்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ஆண்டவர் முன்பாக மனம் திரும்பி எழுந்து நின்றான். கையை தட்டி. இதுதான் பாத்திரங்களுக்கு இருக்கிறதான வித்தியாசம். இன்றைக்கு உன்னை உடைக்க விரும்புறாரு. குப்பியை உடைக்க விரும்பி உனக்கு கொம்பு தைலத்தினால கொம்பு போல உன்னை மாற்றி ஆண்டவர் தம்முடைய தைலத்தை உனக்குள்ள வைக்க விரும்புகிறார். ஆண்டவரை குப்பி உடையட்டு ஆண்டவரே. நல்ல கையை தட்டி குப்பி உடையட்டு ஆண்டவரே. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் மகாராஜா எங்கள் இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா. இயேசு பூமியிலே வந்தபோது சொன்னார், பூமியின் மேல் நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியட்டும். இந்த நாளில் உங்களுக்குள்ளே இந்த அக்கினி பற்றி எரியும்படிக்கு விரும்புகிறார். ஒரு தீக்குச்சி காட்டை கொளுத்துகிறது போல உன்னை கொண்டு ஆண்டவர் உன் பக்கத்தில் உள்ள தெருவை, நீ இருக்கிற தெருவை, இந்த கோயில் பட்டி பட்ட வட்டாரத்தை ஆண்டவர் உன்னை கொண்டு ஆண்டவர் தீப்பற்ற வைக்க போகிறார். ஆண்டவர் உனக்குள்ள இருந்து ஒரு தீக்குச்சி காட்டை கொளுத்துகிறது போல உனக்குள்ள புறப்படுகிற அக்கினி அநேகரை உயிர்ப்பிக்க போகிறது. அநேகரை கிரியைகளை அழிக்க போகிறது. சத்ருவின் கிரியைகளை இந்த அக்கினி அழிக்கும். அந்த அக்கினியை என் மேல போடுங்க ஆண்டவரே. பூமியின் மேல போடன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அந்த அக்கினி என் மேல போடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தாவியானவரை அக்கினிக்கு ஒப்பனையாக ஏன் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது? பல விதங்களுக்கு ஒப்பனையாக பரிசுத்தாவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொன்னேன். புறாவுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறார். திராட்சை ரசத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறார். காற்றுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறார். புதிய ரசத்திற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறார். எண்ணெய்க்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறார். அக்கினிக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறார். ஏன் இந்த நாளிலும் பரிசுத்தாவியினாலும் அக்கினினாலும் உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பேன் என்று சொன்னாரு. அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் இங்க வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இத்தனை வருஷம் இந்த மகிமையை அறியாம நான் இருந்துட்டேன் ஆண்டவரே. இத்தனை வருஷம் இந்த பரிசுத்தாவியானுடைய மகிமையை உணர்ந்து கொள்ளாம இருந்துட்டு ஆண்டவரே, இன்றைக்கு என்னை நிரப்பும் என்று கேட்கிறவங்க, இன்றைக்கு தேவன் அந்த அக்கினியினால் உங்களை நிரப்ப போறார். நீங்களும் மாறுவீங்க, நீங்க மற்றவர்களையும் மாற்றுவீங்க. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்பா. அல்லேலூயா.
ஏன் அக்கினிக்கு ஒப்பனையாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அக்கினியினுடைய ஒரு தன்மை என்னவென்றால் பட்சிக்கிற தன்மையுடையது. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. எந்த ஒரு மனிதன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறாரோ அவனுக்குள் இருக்கிற வேண்டாத சுபாவங்களை ஆவியானவர் பட்சித்து போடுகிறார். விசுவாசி கையை தட்டி உடனே அந்த வல்லமையை பெற்றுக்கணும். எந்த ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறாரோ, எந்த ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறாரோ அவனுக்குள் இருக்கிற வேண்டாத சுபாவங்களை கர்த்தர் அழிக்கிறார். அக்கினிக்கு பட்சிக்கிற தன்மை உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா சொல்லுவோம். ஐயா என் புருஷன் குடிக்கிறான் ஐயா, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவனுக்கு ஒரு ஊசியை போடுங்க ஐயா. ஊசியை போட்டா சரியாயிருமா? மனுஷன் இன்றைக்கு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். மனுஷன் இன்றைக்கு சந்திர மண்டலத்துக்கு போய்கிட்டு வர்றான். கடலின் ஆழத்துக்குள்ள போய் ஆராய்ச்சி செய்துட்டு உயிரோட மேல வந்துடுறான். இவ்வளவு திறமை, ஞானம், அறிவு எல்லா மனுஷனுக்குள்ள இருந்தாலும் 3 இன்ச்சு சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கான். ஏன்? இது பாவத்தை மேற்கொள்ள முடியல, உலக காரியத்தை மேற்கொள்ள முடியல, குடிய அவனால மேற்கொள்ள முடியல, உலக பாவங்களை இச்சைகளை அவனால விட முடியல. காரணம் என்ன? மனுஷனுக்குள்ள வேரூண்டி இருக்கிற ஜென்ம சுபாவம். இதை அழிக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். கையை தட்டி ஐயா நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்க. ஏன்? உள்ள இருக்கிற ஜென்ம சுபாவம், உள்ள இருக்கிற இந்த பாவ சுபாவம் ரத்தத்துல கலந்திருக்கு. ஒரு மனுஷன் எந்த ரத்தத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறானோ அதற்கு அதை போலத்தான் அவனுடைய சுபாவங்களும் வெளிப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ரத்தத்துக்கு சுபாவத்துக்கும் என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. ஆகவேதான் இயேசு எதற்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் என்று சொன்னால், நம்ம ரத்தத்தை பரிசுத்தமாக்குவதற்காக இயேசு ரத்தம் சிந்தினார். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசாயா சொன்னா, எல்லாரையும் பார்த்து உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோன்னு மற்றவங்களை பார்த்து கையை நீட்டி நீட்டி ஐயோ ஐயோ என்று சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசி உன்னதமானவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறதை அவன் கண்டபோது அவன் சொன்னான், ஐயோ எனக்கு ஐயோ என்று அவன் சொன்னான். நான் அதமானே அசுத்த உதடுள்ள மனுஷனாக இருக்கிறேன். தேவனை ஒரு மனிதன் காணும் போதுதான் தன்னை யார் என்று அவன் பார்ப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. தேவனை கண்டவன் தன்னை காண்பா, தான் யார் என்பதை உணர்வா. தேவனுடைய சமூகத்தில் இருந்து வந்ததான அந்த அக்கினி தணல் அவன் உதடுகளை தொட்ட போது அவன் சுத்தமானான். கைகளை தட்டி ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், who unto me I am a man of unclean lips, அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று அவன் தன்னை அறிந்த போது பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அக்கினி தணல் அவன் உதடுகளை தொட்ட போது அவன் சுத்தமானான். இந்த பகல் வேளையிலும் அந்த அக்கினி என்னையும் தொடட்டும் ஆண்டவரே, அந்த அக்கினி என்னையை தொடட்டும், அந்த அக்கினி தணல் என்னையை தொடட்டும். எனக்குள் இருக்கிற அசுத்தங்கள் ஆண்டவரை சுத்திகரிக்கப்படட்டும் என்று உங்ககிட்ட அப்பத்தான் அசுத்தங்கள் சுத்திகரிக்கப்படும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அசுத்தங்களை சுத்தரிக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நமக்குள்ளே கிரியை செய்கிற இந்த அந்தகார வல்லமைகளை சுட்டரிக்கிற பரிசுத்த ஆவியானவர்.
இந்த ஆவி எத்தனை பேருக்கு வேணும்? இந்த ஆவி எத்தனை பேரை தொடணும்? இந்த ஆவி எத்தனை பேரை தொடணும்னு நினைக்கிறீங்க? எனக்குள் இருக்கிற வேண்டாத சுபாவங்கள், எனக்குள் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் ஆண்டவரே என்னை விட்டு சுட்டெரித்து போடும். கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே பரிசுத்த அக்கினி ஒவ்வொருவரையும் தொடட்டும். பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து அக்கினி தன்னல் ஏசாயாவுடைய உதடுகளை தொட்டது போல சங்கரா துடா கடபலதி அந்தரவரவரவா. ஆமென். வல்லமை 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 நிறைச்சுக்கிட்டே இருங்க ஆண்டவரே, நிறைச்சுக்கிட்டே இருங்க ஆண்டவரே. இந்த வல்லமை போதாது, இந்த அபிஷேகம் போதாது. எனக்குள்ள ஆவியானவர் இறங்கட்டும், அக்கினி என்னை தொடட்டும். எனக்குள்ள இருக்கிற வேண்டாத சுபாவங்களை அக்கினி இந்த காலவேளை பட்சிக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியானவர் சிம்சோனின் மேலே இறங்கி வந்தார். அவனை கட்டி வைத்திருந்த புது கயர்கள் அனல்பட்ட நூலை போல அறுந்து போயிற்று. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் சிம்சோனின் மேலே இறங்கின பொழுது பெலிஸ்தர் அவனை புது கயிறுகளினால் கைகளை கட்டி வைத்திருந்தார்கள். வேதம் சொல்கிறது, ஆவியானவர் சிம்சோனின் மேல் இறங்கின பொழுது இந்த புது கயிறு எல்லாம் சொல்லுங்க பாப்பா, என்ன கயிறு? புது கயிறு இப்பதான் கட்டப்பட்டிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கயிறு ரொம்ப பலமான கயிறு. அந்த கயிறு எப்படி அறுந்து போயிட்டாம்? அனல்பட்ட நூலை போல. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, இப்பொழுதே சத்துருடைய கட்டுகள் எல்லாம் அனல்பட்ட நூலை போல அறுந்து போகும்படிக்கு ஆவியானவர் இறங்குவீராகப்பா. ஆவியான ஒவ்வொரு மேலும் இறங்கும். என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ துதிக்க விடாதபடி, ஆண்டவரை உம்மை ஆராதிக்க விடாதபடி, அந்நிய பாஷையை பேச விடாதபடி, ஆவியினால நிரம்ப விடாதபடி, கர்த்தருக்காக செயல்பட விடாதபடி, ஆண்டவரை துதிக்க மகிமைப்படுத்த விடாதபடிக்கு இருக்கிற கட்டுகள் எல்லாம் இப்பொழுது அறுத்தறியப்படட்டும். நல்ல அந்நிய பாஷைகளை பேசி சங்கரா துடா. நல்ல சோம்பேறித்தனமா கையை தட்டாத, சோம்பேறித்தனமா கையை தட்டாத. இயேசுவின் நாமத்தினால சிந்தைகள் உள்ள கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. சிந்தனையை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அக்கினியை போல, ஆண்டவரே புதிதாய், ஆண்டவரை கட்டப்பட்ட அந்த புது கயிறு அனல்பட்ட நூலை போல அறுந்து போயிட்டு சிந்தனையில் உள்ள கட்டுகள், மனதில் உள்ள கட்டுகள் இப்பொழுது அனல்பட்ட நூலை போல அறுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. தேவ வல்லமை இறங்கும் போது 18 வருஷமாக கட்டி வைத்திருந்த பிசாசுடைய வல்லமையிலிருந்து வந்த ஸ்திரீயானவள் விடுதலை ஆனது போல இந்த பகல் வேளையிலும் ஆவியானுடைய வல்லமும் மேல இறங்குது. 18 வருஷமாக கட்டி வைத்திருந்த அந்த ஸ்திரீயை இயேசு உடனடியாக இமீடியட்டாக அந்த பலவீனத்தின் ஆவி அவளை விட்டு வெளியேறது. இப்பொழுது அப்படிப்பட்ட ஆவி வெளியேறட்டும். கையை தட்டி கர்த்தரை துதிங்க. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பலவீனம் நீங்கட்டும். 18 வருஷமா கட்டி வச்சிருந்தான், 18 வருஷமா கூனியா இருந்தா, நிமிர முடியாம இருந்தா, எழுந்திருக்க முடியாம, நிமிர முடியாம, தலையை நிமிர்ந்து நடக்க முடியாம நடக்கிற உன்னை இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அந்த வல்லமை இறங்கட்டும், அந்த அக்கினி இறங்கட்டும். 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த ஸ்திரீயை விடுதலையாக்கின வல்லமை, 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த ஸ்திரீயை விடுதலையாக்கின வல்லமை, பலவீனப்படுத்துகிற ஆவியே அவளை விட்டு வெளியே போ. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பா.
ஒரு மனிதன் பரிசுத்தாவினாலே தொடப்படும் பொழுது அவன் சுத்தவானாய் மாறுகிறான். ஒரு மனிதனை தேவ ஆவியானவர் அவன் மேல் இறங்கி வரும் பொழுது அவனுடைய கட்டுகளை அறுத்து போடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இந்த அக்கினி நமக்குள்ள இருக்கும்போது கட்டு நம்ம கிட்ட இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் யாரை தொடரமோ அந்த கட்டுகளை அருந்து போகும். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார். அக்கினியினுடைய தன்மை வேறொரு தன்மை என்னவென்றால் புடமெடுக்கிற தன்மையுடையதாக இருக்கிறது. 1 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் சொல்லுங்க பாப்போம். மறுபடியும் சொல்லுங்க. அழிந்து போகிற பொன். சத்தமா சொல்லுங்க. அழிந்து போகிற பொன். எதை மேன்மையா நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறியோ ஒரு நாள் அது அழியும். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது போல அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற அதிக விலையேற பெற்றது சொல்லுங்க பாப்போம். பொன்னை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்றது எதுனா உள்ள வச்சிருக்கிற விசுவாசம். கையை தட்டி கையிலையும் காலிலையும் போட்டு மினுக்கிறோம்ல, இந்த மினுக்கிட்டு இருக்கிற இந்த பொன்னை காட்டிலும் இது மேல ஆசையை வச்சிருக்கிற பாத்தியா, இந்த பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது ஒண்ணு கர்த்தர் நமக்குள்ள வச்சிட்டாரு. ஆகவேதான் இந்த அலங்காரம் இது அநித்தியமானது. அல்லேலூயா. இந்த ஆதி விசுவாசம் பழைய விசுவாசிகள்கிட்ட இருந்துச்சு. ஆனா இந்த காலத்து விசுவாசிகள்கிட்ட குறைஞ்சுக்கிட்டே வருது. எது விலையேறப்பட்டதுன்னு நினைக்கிறாங்கன்னா விசுவாசத்தை காட்டிலும் நாம சம்பாதிச்சிருக்கிற தங்கம், நாம சேர்த்து வச்சிருக்கிற பொருள், நாம சேர்த்து வச்சிருக்கிற சொத்து. இந்த விசுவாசின்னு அலைஞ்சிட்டு இருக்கான் பாருங்க, இவனை காட்டிலும் இதுதான் பெருசுன்னு இன்னைக்கு ஜனங்கள் இன்னைக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, திசை திருப்பப்பட்டிருக்காங்க. பிசாசு அவங்களுடைய மனசை திசை திருப்பிட்டான். இதுதான் பெருசு இல்ல, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் பெருசு. கையை தட்டி தைரியமா நெஞ்ச நிமிர்த்திட்டு நீ வரணும். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் விலையேற பெற்றது. நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிங்க. விலையேற பெற்றதவே நாம வாங்கிட்ட. நம்ம எதுக்கு தங்கம் இல்ல பொண்ணு இல்லைன்னு நீ ஏன் கவலைப்படுறமா? வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று சொன்ன ஆண்டவர் ஏற்ற காலத்துல உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நன்மையை உனக்கு கொடுப்பார். வெள்ளி இல்ல பொண்ணு இல்லைன்னு கவலைப்படாத. அதை பார்க்கலும் விலையேற பெற்ற ஒன்றை நீ உனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்காரு. இந்த பொன் வெள்ளி இவை அழிந்து போகும், அதை பார்க்கலும் விலையேற பெற்றதாயிருக்கிற உங்களுடைய விசுவாசமானது, உங்கள் விசுவாசமானது என்ன செய்யப்படுது? சோதிக்கப்படுகிறது. அக்கினியினுடைய தன்மை என்னவென்றால் புடமிடுகிற தன்மை. யோபு சொன்னான், நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக நான் விளங்குவேன். சோதனை, பாடு, கண்ணீர் தாங்க முடியல.
எந்த மரணத்தின் பாதை வழியாக, துன்பத்தின் பாதை வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் உன்னை சுத்த பொண்ணா மாத்திட்டு இருக்கார். கையை தட்டி உனக்கு வந்திருக்கிற, நேரிட்டு இருக்கிற இந்த துன்பம் உன்னை சுத்த பொண்ணா கர்த்தர் மாத்த போறார். ஏன் எனக்கு இந்த கண்ணீர்? அவனை சுத்த பொண்ணா மாத்த விரும்புறார். அதற்காக நீ ஆண்டவரை துதி. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாயோ, கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. ஏன் இந்த பாடுகள்? ஆண்டவர் அறிஞ்சதிலிருந்தே பாடுகள் வழியாத்தானே போய்கிட்டு இருக்கு. ஆண்டவர் அறிஞ்சதிலிருந்து துன்பத்தின் பாதை தானே எனக்கு வந்துட்டு இருக்கு. கவலைப்படாத, கர்த்தர் உன்னை சுத்த பொண்ணா மாத்திட்டு இருக்கார். நல்ல கையை தட்டி இந்த கடைசி காலத்துக்கு உன்னை பயன்படுத்தும்படி உன்னை உருவாக்கிட்டு இருக்காரு. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையிலே யோசேப்பை தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டதை. நல்ல கையை தட்டி. வசனம் உன்னை புடமிடுது. கவலைப்படாத, வேதனைப்படாத. ஐயோ உருக்குறாங்களே, கவலைப்படாத. வசனம் உன்னை புடமிட்டுக்கிட்டு இருக்கு. நீ சுத்த பொண்ணா ஒரு நாள் வெளியே வருவ. மகிமை புரிந்தவனாய் நீ வெளியே வருவ. வல்லமை புரிந்தவனாய் நீ வெளியே வருவ. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்கிறது, நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி இயேசுவானவர் அவர் நொறுக்கப்பட்டார். ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வேதனை என்று நினைக்காத. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். என்னை இன்னும் வல்லமை உள்ளவனாக இன்றும் என்னை கர்த்தருக்கென்று உன்னை உருவாக்கும்படிக்கு ஆண்டவர் உன்னை உருமாற்றி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கினியினுடைய தன்மை புடமிடுகிறது. அல்லேலூயா. பொன்னை போல புடமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமா. பொன்னை போல புடமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமா. காணிக்குமே சோதித்திடா தாங்கிட வெலனடிப்பார். அப்படியே வேடிக்கை பாருங்க. கையை தட்டி துதிங்க. ராணிக்குமே சோதித்திடா தாங்கிட வெலனடிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எதையும் படை. தேவ சத்தம் என்னுள்ளம் வளமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் வளமாக தோணிக்குதே. அக்கினியினுடைய தன்மை என்ன? தன்மை என்ன? ஒன்று, பட்சிக்கும். இரண்டு, புடமிடும். வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். அக்கினி பட்சிக்கும், அழித்து போடும், பஸ்பமாக்கிவிடும். அக்கினி சுத்த பொன்னாய் நம்மை புடமிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அக்கினிக்கு இருக்கிற வேறொரு தன்மையை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 14:54. பேதுரு தூரத்திலே
அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் வந்து சேவகரோடு கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பேதுரு, சொல்லுங்க, பேதுரு நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அக்கினியினுடைய தன்மை என்ன? சூடு உண்டாக்கும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. அக்கினி, சத்தமா இன்னொரு தடவை சொல்லுங்க. பரிசுத்தாவியினால நிரப்பப்பட்டவன், அக்கினினால தொடப்பட்டவன், அவன் எப்பவுமே கொஞ்சம் சூடா தான் இருப்பான். அல்லேலூயா. இது அனலுமின்றி குளிருமின்றி இடிச்சு வச்ச புலி மாதிரியே உக்காந்து இருக்குதுன்னா என்ன காரணம்னா, இது என்ன செய்யல, இன்னும் அக்கினிக்கு பக்கத்திலேயே வரல. சூடு சொரணை இல்லை. வசனம் சொல்லுது, என் ஜனங்களோ சூடு சொரணை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல கையை பிடிங்க. ஏக்கா வாயை தரங்க, சிரிக்க சொல்லல, வாயை தரன்னு சொல்லுங்க. ஏக்கா கொஞ்சமாவதும் சூடு சொரணை உள்ளவங்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அக்கினியினால தொடப்பட்டவன், அவனுக்கு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சூடு சொரணை இருக்கும். இது செத்து கிடக்கு. வந்தாலும் பொண மாதிரியே வருது, உட்கார்ந்து இருந்தாலும் பொண மாதிரியே படுத்திருக்கு, எந்திரிச்சு போனாலும் பொண மாதிரியே நடந்து போகுது. ஏன்னு கேட்டா என்ன தொடல? அக்கினி தொடல, பரிசுத்த ஆவி அவளை தொடல. ஆகவேதான் இது நடப்பினமா வருது போகுது, எந்த அசைவும் கிடையாது. எல்லாம் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிப்பாங்க. இது பொட பொடன்னு கண்ணை மொழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது செத்து போய் கிடக்கு. பல வருஷமா செத்த அனுபவம் தான். தேவனுடைய ஆவியினால தொடப்பட்டவன், அக்கினினால தொடப்பட்டவன், அவன் கொஞ்சம் சூடு சொரணை அவனுக்கு இருக்கும். என்ன இருக்கும்? அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கும். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை இவன் நிந்தித்தானே. ஒரு சின்ன பையனுக்குள்ள இருந்த அந்த சூடு சொரணை. வட இந்தியாவில் எத்தனை சபைகளை அடிச்சு உடைக்கிறான். உனக்கு வலிக்குதா? இல்லையே. உனக்கு வலிச்சதுன்னா உட்கார்ந்து ஜெபிப்ப. எத்தனை தேவ பிள்ளைகளை உபத்திரப்படுத்துறான். இது எல்லாம் பார்க்கிற கேட்கிற. ஆனா நீ செத்தவளை போல தான் இருக்க, சூடு சொரணை இல்லாம. நீ தேவனுடைய ஆவியினாலே தொடப்பட்டிருப்பாயனால் கொஞ்சமாவது உனக்குள்ள அந்த வைராக்கியம் எழும்பும். தேவனுடைய பிள்ளைகளை தொடரானே, தேவனுடைய சபைகளை அடிச்சு உடைக்கிறானே, உனக்குள்ள ஒரு சூடு உண்டாயிருக்கும். செத்து போய் பொணம் போல உட்கார்ந்து இருக்கோம். பொணம் போல வர்றோம், பொணம் போலையே எந்திரிச்சு போறோம். ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்கப்பா, எனக்குள்ள அந்த வைராக்கியத்தை தார், எனக்குள்ள அந்த சூடு, எனக்குள்ள அந்த உணர்வு எனக்குள்ள வரணும். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த அக்கினியை போட விரும்புறார். இந்த அக்கினினால தொடப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து ஒரு வைராக்கி எழும்பும். பிசாசு பிடித்தவனை பார்க்கும்போது உங்க இருதயத்துக்குள்ள இருந்து ஒரு ஆவி எழும்பி, பரிசுத்த ஆவியான எழும்பி வருவார். போராளியை போல எழும்பி வருவார். அந்த பிசாசு பிடித்தவனை பார்த்து என்ன செய்வீங்க? பிசாசை பார்த்து வெளியே போன உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தூண்டி விடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, பிசாசம் ஆடுறத கண்டாவே 4 அடி தூரம் பின்னாடி போயிடும். ஏன் இந்த பயம்? ஏன் இந்த நடுக்கம்? பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வரும் பொழுது உனக்குள்ள ஒரு வைராக்கியம். ஈஸ்வர் சொன்னார், செத்தாலும் நான் சாகிறேன், என் உயிரே போயிட்டாலும் பரவாயில்ல, என் குலத்துக்கு வருகிற அழிவை நான் பார்க்க முடியாது.
கைகளை தட்டி உனக்குள்ள உன்னுடைய குடும்பத்தை குறித்த ஒரு வைராக்கியம் வரணும். ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க, ரட்சிக்கப்படாத கணவன் மனைவியை குறித்துள்ள வைராக்கியம் உனக்குள்ள வரணும். ஆண்டவரே, எப்ப சீக்கிரத்துல ஆண்டவரே பிள்ளைகளை தொடும். அந்த வைராக்கியம் உனக்குள்ள இருக்குமானா ஜெபம் பண்ணாம நீ இருப்பியா? ரட்சிக்கப்பட்டா என்ன பண்ணாம போனா என்ன நீ போவியா? செத்தாலும் நான் சாகிறேன், என் குலத்துக்கு வழி வருகிற அழிவை நான் பார்க்க முடியாது. ராஜாவுக்கு முன்பாக அவள் சென்றாள். உனக்குள்ள இந்த ஆவியானவர் தொடப்பட்டிருப்பது உண்மையானால், ஆவியினுடைய அக்கினினாலே நீ தொடப்பட்டிருக்க உண்மையானால், நீ ஒரு நாள் சும்மா இருக்க முடியாது. ராஜ சமூகத்துக்குள்ள போய் உன் புருஷனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, தேசத்திற்காக, ரட்சிக்கப்படாதவனுக்காக, தேவ சபைக்கு விரோதமாக எழும்புகிற இப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவினுடைய சமூகத்தில் போய் நீ மன்றாடி கொண்டிருப்ப. உன் கண்கள் இந்த தாரதாரையா கண்ணீர் வழியோ. உனக்குள்ள ஒரு வைராக்கியத்தின் ஆவியானவர் வெளியே காண்பு வருவார். எந்த ஒரு வைராக்கியம் கிடையாது. சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. எதை கட்டலாம், எதை புடுங்கலாம், எதை நாட்டலாம், எதை சம்பாதிக்கலாம். இம்மைக்குரிய சிந்தைகள் மாத்திரமே உன்னை ஆளுகை செய்வதற்கு காரணம் ஆவியானவருக்கு இன்னும் இடம் கொடுக்கலையே. ஆவியான உனக்குள்ள வந்து உனக்குள்ள சூடு உண்டாக்க விரும்புறாரு. உன்னை சுத்த பொண்ணா மாற்றணும் விரும்புறாரு. உனக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை அழிக்க விரும்புறாரு. உன்னை கொண்டு கட்டுகளை அவிழ்க்கும்படி அவர் விரும்புறார். ஆனா சூடு இல்லாம, சொர்ணை இல்லாம, உணர்வு இல்லாம இருக்கிறபடினால ஆவியானவர் இன்னும் அமைதலா இருக்காரு. இன்னைக்கு ஆவியானவருக்கு நீ இடம் கொடுப்பாயானால் அவர் உனக்குள்ள இறங்கி வருவார். உங்க அக்கினி உங்களை தொடும். அக்கினிமயமான தேவன் உங்களை தொடுவார். உனக்குள்ள இதுவரை வெளிப்படாத வல்லமை, இதுவரை வெளிப்படாத ஒரு மகிமை உனக்குள்ள வெளிப்படும். இதுவரை வெளிப்படாத ஜெபம் உனக்குள்ள வெளிப்படும். எல்லாம் கற்றவனை போல நீ உட்கார்ந்துருக்க மாட்ட. அவங்களுக்கு என்னவே அவங்க பேசுற, நான் பைபிளை திருப்பிட்டு இருக்கேன் அப்படியே. எல்லாம் கற்றவனை போல உட்கார்ந்து இருக்க மாட்டேன். தேறினவனை போல உட்கார்ந்து இருக்க மாட்டேன். வாஞ்சியோட உட்கார்ந்துட்டு இருப்பேன். எதை ஆண்டவரிடத்திலிருந்து பெறலாம், எந்த வல்லமையை பெறலாம், எந்த அபிஷேகத்தை பெறலாம், எந்த அக்னியை பெறலாம், எந்த வல்லமை எனக்குள்ள இருந்து வெளிப்படணும். இந்த வாஞ்ச விருப்பம் நமக்குள்ள இருந்து வெளியே வரும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமான அல்லேலூயா சொல்லுவோம். ஆவியானவருடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவருடைய அக்கினியினுடைய வேறொரு தன்மை நான் சீக்கிரத்தில் முடிக்கிறேன். 2:12 காலாச்சு. அக்கினியினுடைய வேறொரு தன்மை என்ன? வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாத்திராகம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காண்பிக்கும்படி அக்னி ஸ்தம்பத்தினால் அவர்களை வழி நடத்தினார். அக்னிக்கு இருக்கிற வேறொரு தன்மை என்ன? பிரகாசிக்கும், வெளிச்சம் உண்டாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமார் அல்லேலூயா சொல்லுவோம். எந்த ஒரு மனிதனை அக்னி தொடுகிறதோ, எந்த ஒரு மனுஷியை தேவனுடைய அக்னி தொடுகிறதோ, அவர்களுக்குள்ள இருந்து ஒரு பிரகாசம் வெளியே வரும். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிங்க சீக்கிரமா. அவங்க முகம் இஞ்சி தின்ன டேஷ் மாதிரி இருக்காது. அக்னினால தொடப்பட்டவனுடைய முகம், மோசே தேவனுடைய சமூகத்தில் 40 நாள் உட்கார்ந்துகிட்டு அவன் கீழே இறங்கி வரும் பொழுது அவனுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. கைகளை தட்டி. சீனாய் மலையிலே தேவன் அக்னியாக அவன் மேலே இறங்கினார். தம்மை யார் என்று தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்.
அவன் இறங்கி வந்தபோது அவனுடைய முகத்திலிருந்து பிரகாசித்த அந்த ஒளி சூரிய பிரகாசம் போல. கைகளை தட்டி பக்கத்துல கையை பிடிங்க பார்ப்போம். பக்கத்துல கையை பிடிங்க. அக்கா, உங்க முகம் மாறும். உங்க கருப்பா இருக்கிற முகம் சிவப்பா மாறிடும். அல்லேலூயா. நம்ம முகத்திலிருந்து ஒரு தேவ பிரசன்னம். கையை தட்டி நம்ம முகத்திலிருந்து ஒரு தேவ மகிமை நீ பார்க்கும் போதே வெளிப்படும். நீ யாரை பார்க்கிறியோ அங்க வெளிப்படும். ஆரோன் மோசையை சந்தித்த பொழுது தேவனை சந்தித்தது போல இருந்ததா. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. ஆரோன் மோசையை சந்தித்த பொழுது சொல்லுகிறான், உன்னுடைய முகம் தேவனை கண்டது போல இருக்கிறது. கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். சோர்ந்து போன முகத்தோடு, துக்க முகத்தோடு வந்திருக்கிறாயா? உன் முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்கும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல இருந்தான். ஒரு அல்லேலூயா. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல இருந்தான். எப்படி இருந்தான்? என்ன காரணம்? தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவன் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். தேவனுடைய அவன் ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் தன் தாயின் வயிற்றிலேயே துள்ளி குதிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? எலிசபெத்து தேவாவியினால் நிரம்பி இருந்தாள். அவளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை களிப்பாய் துள்ளிற்று. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல் இருந்தா. உன் புள்ள ஏன் துள்ளல தெரியுமா? நீ இஞ்சி தின்ன டேஷ் மாதிரியே உட்கார்ந்துருக்க. இடிச்சு வச்ச புலி மாதிரியே உட்கார்ந்துருக்க. உன் பிள்ளையும் எப்படி தான் உட்கார்ந்துருக்கும்? பக்கத்தில் கை பிடிங்க. உங்க பிள்ளையும் எப்படி தான் இருக்கும்? சொல்லுங்க, உங்க பிள்ளை எப்படி தான் இருக்கும்? ஒன்ன மாதிரியே தான் இருக்கும். தேவனுக்குள் களி கூறுகிற ஒரு இருதயம், தேவ ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கிற ஒரு இருதயம். தாய் நிரப்பப்பட்டா புள்ள கண்டிப்பா நிரப்பப்படும். வயிற்றில் இருக்கும் போதே கையை வச்சு, ஆண்டவரே என் பிள்ளைய தேவ ஆவியினால இப்பொழுதே நிரப்புன்னு நீ ஜெபம் பண்ணிருக்கியா? உட்காந்து டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்க. உன் பிள்ளை எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். பிள்ளைய வயிற்றில் சுமக்கும் போது நீ ஆவியில நிறைஞ்சு நிறுந்துன்னு சொன்னா உன் பிள்ளையும் ஆவியில நிறைஞ்சிருப்பான். அவன் பெரிய பிரகாசிக்கிற சூரியனை போல, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல யோவான் ஸ்நானகன் இருந்தான். தாய், நீ 10 மணிக்கு எந்திரிக்கிற, உன் பிள்ளை எத்தனை மணிக்கு எந்திரிக்கும்? நீ எந்திரிக்கிறதே 10 மணி. தேவனை தேடுறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, பாடுறது இல்லை, தேசத்தை குறித்த கவலை இல்லை, சபையை குறித்த கவலை இல்லை, ஊழியக்காரனை குறித்த கவலை இல்லை, தேசத்தில் மழை பெஞ்சா என்ன, பெய்யாம போனா என்ன, எதை பற்றியும் கவலை இல்லை. சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது. உன் பிள்ளை எப்படி இருக்கும்? எழுதி வச்சுக்க, என்னை போலவே என் பிள்ளை இருக்கும். நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கண்ணீர் வடிக்கிற, ஐயா என் பிள்ளை அங்க ஓடிட்டா, இங்க ஓடிட்டா. ஓடாமையா இருக்கும்? பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியை நடத்து. அவன் முதிர் வயதானாலும் விலகாதிருப்பா. சின்ன வயசுல அவுத்து விட்டுற, நீயும் மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருக்க. உன் பிள்ளையும் அப்படித்தான் வாழும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட்டிட்டு வரணும். சின்ன வயசுல இருந்தே பழக்கு. ஞாயிற்றுக்கிழமைனா ஆராதனை அவனுக்கு ஞாபகம் வரணும். நம்ம மாமா மச்சானெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம், காது குத்து, பூப்பு, நன்னீராட்டு விழா, எல்லா விழாவையும் ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பான். விசுவாசி நீ போக கூடாது. பத்திரிக்கை கொடுக்கும் போதே சொல்லிரு, ஐயா இனி என்னைக்கு வச்சிருக்க? ஞாயிற்றுக்கிழமை நீ வச்சிருக்க, நான் எங்க போகணும்? விசுவாசியா இருந்தா வாயை திறந்து சொல்லுவேன். எங்க போகணும்?
ஆலயம் முடிஞ்சு நான் வேணா வர்றேன்னு சொல்லிடணும். ஒரு விசுவாசி என்ன சொல்லணும்? சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். அன்னைக்கே நீ சொல்லி அனுப்பிடணும், ஆராதனை முடிஞ்சு நான் வருவேன். ஆமே. நீ போகிற வரைக்கும் என்ன அவன் தாலியை கையில் பிடிச்சிக்கிட்டே இருப்பானா? என் மச்சான் இன்னும் வரல, அவன் வந்த பின்னாடி நான் தாலி கட்டுறேன்னு உட்காந்துட்டு இருப்பான். எவன் வந்தா என்ன வராட்டி என்ன, அவன் தாலியை கட்டி கூட்டிகிட்டு போக அவன் ரெடியாக இருப்பான். நீ போகாட்டாலும் அங்கே திருமணம் நடக்கும். நீ ஆலயத்தை மறந்துடக்கூடாது. கைகளை தட்டி தேவனை மறந்துடாத, சத்தியத்தை மறந்துடாத, வசனத்தை மறந்துடாத. தேவன் உங்களை பிரகாசிப்பிக்க போகிறார். தொடர்ந்து இந்த மனைவி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. பின்பாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை தேவன் தம்முடைய அக்கினினால கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். எல்லா கண்களை மூடுவோமா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த எழுப்புதல் கூடகைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தருக்குள்ள எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. நல்ல பிரியாணி போட்டாச்சு. நேரமும் 12:30 ஆக போது. உங்களுக்கு ரசஞ்சோறு தான் கொடுக்க முடியும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஜீரணமாவதற்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யார் பேசினாலும் கர்த்தருடைய ஆவியானவர் தான் கிரியை செய்யணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாட்கள் அழைப்பினை கொடுத்த அன்பு போதகரை அவர்களுக்காக, குடும்பத்திற்காக, திருச்சபையினருக்காக, ஊழியத்தின் சார்பிலே, குடும்பத்தின் சார்பிலே அதிகமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்